ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நடிகராக நமக்கு தெரியும். ஒரு நடிகராக வந்து பார்த்தவங்க வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா போதைக்கு அடிமையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு. இல்லை ஒரு நாளில் சரியுது இல்லை, சீட்டுக்கட்டு மாதிரி அவருடைய லைஃப் வந்து சரிஞ்சிடுச்சு. 5.25 லட்சத்துக்கு கொக்கைன் வாங்கி அவரே சாப்பிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அவரே உள்ளே எடுத்துக்கிட்டாரு சொல்ல முடியுமா? அப்போ அவர் யாருக்காவது கொடுத்தாரா? அந்த விசாரணை ஒரு பக்கம் நடக்கணும்ல. இப்போ இந்த போதைப் பொருள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு தேவையில்லைப்பா, நான் அவங்க நடிச்சு கொடுத்தேன்னா அந்த 10 லட்சத்துக்கு நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுத்துரு அப்படி தானே சொல்லியிருக்கணும். இவர் மறுத்திருந்தாருன்னா இந்த சிக்கலே இல்லைல்ல. ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையுமே சொல்லிட்டார். தவறு பண்ணிட்டான்றதை அவர் ஒத்துக்கிட்டார். நீதிமன்றத்தில் எவ்வளோ மன்றாடினாலும் உங்களுக்கு வழக்குகள்லாம் முடிஞ்சு தான் நீங்கள் வெளியே வர முடியும். 80களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு கள்ளச்சாராயம் காசுறவனை இப்போ வந்து குண்டு கட்டாக பிடிச்சி அவனை வந்து சட்டையெல்லாம் அவுத்து அண்டர்வேரோட போர்டு தொங்க விட்டு இனி நான் சாராயம் காச மாட்டேன்னு சொல்லிட்டு ஊர்வலமாக கூப்பிட்டு போவாங்க. திமுக சார்ந்தவங்கன்றதுனால எந்த இடத்துலையும் வந்து கேட்டால் அது கொலை குற்றமாக இருக்கட்டும், அந்த போதை குற்றமாக எங்கேயும் பாரபட்சம் காட்டி யாரையும் வந்து விடலை. காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை எல்லாத்துக்கும் நீங்கள் கலங்கம் கற்பிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்? விட்டுடலாமா எல்லாரையும்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு இதே வேளையில் இந்த நேரத்தில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கூட்டிகிட்டு போகிற ஒரு வீடியோ வந்து பார்த்தோம். அது பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு. காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கிறாரு, விசாரணைக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் உறுதி செய்யப்பட்டது. இந்த கைதியின் பின்னணியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? ஸ்ரீகாந்த் வந்து யாருன்றதை பார்க்கணும். ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நடிகராக நமக்கு தெரியும். பெரிய வந்து ஸ்டாராக ஒரு பெரிய இப்போது பெரிய வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக அப்படிலாம் கிடையாது. ஒரு நார்மலாக வந்து ஒரு நடிகர் தான். ஆனால் பெரிய நடிகராக வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடிகர் ஒரு காலகட்டத்தில். நான் சொல்கிறதுக்கு என்ன, பிரசாந்துக்கு பிறகு விஜய் இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, சூர்யா இவங்கெல்லாம் வரும்போது அந்த காலகட்டத்தில் தான் இவரும் கூட வந்து கொஞ்சம் தள்ளி வரார், அவ்வளோதான். அப்போது ஒரு சில படங்கள் அவர் வந்து வெற்றி படங்கள் வந்து அவர் வந்து வெற்றி படங்களாக பேசப்பட்ட படங்களை கொடுத்துருக்கிறாரு, பெரிய வெற்றின்னு சொல்லலாம் கூட. ஆனால் ஸ்ரீகாந்த் தான் யாருன்னு தெரியும். டக்குன்னு இப்போது 2 ஸ்ரீகாந்த் இருக்கிறாங்க. பழைய ஸ்ரீகாந்த் உங்களுக்கு தெரியும், பாமா விஜயம் படத்தெல்லாம் நடிப்பார். அந்த ஸ்ரீகாந்த் வந்து நீண்ட வருஷமாக நடிக்கிறார், நீண்ட காலமாக நடிக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் தான். ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஸ்ரீகாந்த்னு சொல்லும்போது ஜீவா எப்படி நமக்கு தெரியுமோ, அந்த மாதிரி ஆர்யா எப்படி நமக்கு தெரியுமோ அப்படி தான் வந்து பார்க்கப்பட்டார். ஒரு ஆர்யாவுக்கு சமமான, ஜீவாவுக்கு சமமான ஒரு நடிகராக தான் இவர் வந்து பார்க்கப்பட்டது. ரோஜா கூட்டம் படம் நல்லா போச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில படங்கள் வந்து ஃப்ளாப்பான படங்களும் இருக்குது. ஆனால் ஸ்ரீகாந்த்னா யாருன்றது நமக்கு அறிமுகமான நடிகர், பெரிய நடிகர்னா கூட தெரிஞ்ச நடிகராகிட்டார். இப்போது இந்த ஸ்ரீகாந்த் வந்து அவருடைய திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் சர்ச்சையாக தான் ஆச்சு. அவர் வந்து ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெண்ணோடு இருந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க இவர் வந்து மறுத்து அவங்க நீதிமன்றம் போய் வந்தனான்ற ஒரு பெண், அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தொழிலதிபராக கூட சொல்லப்படுறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஸ்கூல் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து ஸ்கூல்லாம் இருந்தது. இவரை காட்டிலும் பெரிய வசதி உள்ள ஒரு பெண்ணாக தான் அவங்க வந்தனா இருந்தாங்க. ஸோ அவங்களும் அதுக்கப்புறம் வந்து பெரிய சர்ச்சையாகி அதுக்கு பிறகு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த சர்ச்சையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது கூட அதுதான் காரணம். எப்படி பிரசாந்துக்கு வந்து எப்படி ஒரு டிவோர்ஸ் வாழ்க்கையில் வந்து அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சோ, அதே மாதிரி தான் வந்து இவர் ஸ்ரீகாந்துக்கும் அவருடைய பர்சனல் லைஃப் தான் வந்து அவருக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு விஜய் இடத்த பிடிச்சிருக்க முடியும், அல்லது வந்து சூர்யா இடத்த பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு நடிகர் தான். அவர் தன்னை வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அல்லது வந்து என்ன கேட்டால் ஒரு சாக்லேட் பாயா அந்த மாதிரி கூட இல்லாமல் எப்படிப்பட்ட நடிகர்னே தெரியாமல் போயிடுச்சு. சண்டை காட்சிகள்லாம் பெரிய அளவில் இவர் வந்து பரிணமிக்கலை. ஒரு சாதாரண ஒரு அறியப்பட்ட ஒரு நடிகராக போயிட்டார். எப்படி இந்த ஆர்யா எப்படியோ அந்த மாதிரி தான். இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும் வந்து அதுக்கப்புறம் விஷால் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஒவ்வொருத்தர் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தட்டி பறிக்கிறதுல அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா இவங்க அந்த இடத்த வந்து நின்றுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து விஜய்க்கு பிறகு வந்து ஒரு டீம் இருக்கட்டும், அதில் வந்து விஷால் இவர் வந்துட்டார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியும், தனுஷ், சிம்பு இவங்க. இந்த மாதிரி வந்து காலம் மாறும்போது இவர் புறந்தள்ளப்பட்டார். இங்கே மட்டும் கிடையாது, ஆந்திர சினிமாவிலையும் அதே நிலைமை தான். ஆந்திராவில் வந்து அவருக்கு ஸ்ரீராம் பேர், இங்கே ஸ்ரீகாந்த் பேர்.
ஏன் அங்கே ஸ்ரீராம் பேர்னா அங்கே ஏற்கனவே ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர் இருக்கிறார். உங்களுக்கு வாரிசு படத்தில் நடித்தார் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெலுங்கு படத்தில் ஸ்ரீகாந்த்னா வந்து ஒரு அறியப்பட்ட நடிகர். எப்படி இந்த கேம் சேஞ்சர் படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் நடிப்பார் பாருங்கள், ஒரு சிஎம்மாக நடிக்கிறார்ல, அவர் தான் அவர் ஸ்ரீகாந்த். ஸோ இவர் அங்கே ஸ்ரீராம்ன்ற பேரில் தான் அவர் அங்கே நடித்தார். அங்கேயும் பெரிய அளவில் பேசப்பட்டானா அறியப்பட்ட நடிகர். ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை அவர் வந்து வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலில் வந்து அவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால், நான் வந்து 10 லட்ச ரூபா வந்து நான் வந்து தீங்கரைன்ற ஒரு படத்துக்காக நான் வந்து கொடுத்தேன் பிரசாந்த்ன்ற ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு அதாவது சம்பளம் படம் வந்து அவர் தரணும். அந்த படம் அவர் கொடுக்கறதுக்கு நான் படம் நடித்து கொடுத்தா அந்த சம்பளத்தை அவர் கொடுக்கறதுக்கு பதில் எனக்கு கொக்கைன் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாருல, அதுதான் நெருடலாக இருக்குது. கேட்டு வாங்கினேன்னே சொல்கிறாரு. அதுதான் என்னென்னா ஸ்டேட்மெண்ட். எனக்கு என்னென்னா ஸ்ரீகாந்த் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையுமே சொல்லிட்டார். தவறு பண்ணிட்டேன்றதை அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லைன்னா விசாரணைகள் வேறு மாதிரி போகும். அவர் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன், நான் வந்து நானாக வந்து கேட்டு வாங்குற அளவுக்கு நான் அடிமையாயிட்டேன்னு சொல்கிறார் அவர். ஸோ நீதிமன்றத்தில் எவ்வளோ மன்றாடினாலும் உங்களுக்கு வழக்குகள்லாம் முடிஞ்சு தான் நீங்கள் வெளியே வர முடியும். இப்போது மன்சூர் அலிகானுடைய மகன் கூட பெத்த மட்டையை யூஸ் பண்ணாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெயிலில் வந்துட்டார். ஜாபர் ஷெரீப்பும் அதுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி பெயில் இன்னும் கிடைக்க தான் போகுது, சரிங்களா? ஆனால் வழக்குன்றது வந்து ஒரு பதிவாயிடுது. அந்த வழக்கு முடிவில் தான் நீங்கள் வந்து விடுதலை. வழக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சிறை தண்டனைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்குன்னு வந்து போதைப்பொருள் 10 வருஷம் 7 வருஷம் மினிமம். அதுதான், அதாவது என்னென்னா போதைப்பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இங்கே வரையறை செய்து இருக்குது. எந்த மாதிரியான குற்றத்துக்கு எவ்வளோ தண்டனை, போதைப்பொருளை வந்து பயன்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு தண்டனை, அதை இன்னொருத்தருக்கு விநியோகிக்கிறது இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான ஒரு தண்டனை. ஸோ அந்த மாதிரி வந்து பல செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து விசாரணை முடிவில் எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும். உச்சபட்சமாக 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை சொல்கிறாங்க. இப்போ தான் இது வந்து 10 வருஷம் தண்டனை. இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கடுமையான சட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கடுமையான தண்டனைகள் இருக்குது இந்த போதைப்பொருள் தடுக்கணுன்றதுக்காக. இப்போ இதில் என்ன நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நடிகராக வந்து உயர்வடைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறது. ஒரு நடிகராக தெரிஞ்சுது. நீங்கள் பெரிய நடிகர் சின்ன நடிகர் கிடையாது. ஒரு நடிகராக வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமாக ரீச் ஆக முடியாதுல்ல. அது வந்து நீங்கள் நடிப்பை ஒருத்தர் பாராட்டட்டும் இல்லை வந்து திட்டட்டும், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு நடிகராக போய் மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கே பெரிய போராட்டங்களை சந்திக்கும் போது இவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு வந்து கேட்டால் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நடிகராக வந்துக்கிட்ட ஒரு படத்தில் அவர் நடிச்சிருக்கலாம். எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பெரிய கேப் கொடுத்து கூட ஒரு படத்தில் வந்து மீண்டும் கூட ஜெயிக்க முடியும் தான். ஆனால் இவர் வந்து இப்போ அந்த கேரக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஒரு நடிகராக வந்து பார்த்தவங்களை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா போதைக்கு அடிமையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு. இல்லை ஒரு நாளில் சரியுது இல்லை, சீட்டுக்கட்டு மாதிரி அவருடைய லைஃப் வந்து சரிஞ்சிடுச்சு. இது என்ன சொல்லுவோம், சுற்றம் பார்க்கிற குற்றம் இல்லைன்னு கேட்டால் இது வந்து அவங்களுக்கு நடந்திருக்கே இவங்களுக்கு நடந்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்ரீகாந்த் எப்படி பார்க்கப்பட்டார்? பல நடிகை ஏற்கனவே சில நடிகைகள் கூட உங்களுக்கு தெரியும் வந்து நடிகருடைய பிள்ளைகள் வந்து கைது செய்யப்பட்டார். ஷாருக் கானுடைய மகன் கைது செய்யப்பட்டார், உங்களுக்கு தெரியும். இங்கே மன்சூர் அலிகானுடைய மகன் வந்து கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு நடிகர் வந்து இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை இப்படியான கைது நடக்கும். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எப்படியும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில நாட்கள் இருந்து அவருக்கு பெயில் கிடைச்சா கூட வழக்கு நடந்து முடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கேட்டால் அவருடைய கெரியர் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. இதை தாண்டி அவருடைய இமேஜ் ஒன்று இருக்குது, பப்ளிக் இமேஜ் தாண்டி வந்து ஃபேமிலி இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் தான் இப்போ வந்து ஸ்பாயில் ஆகி நிற்குது. இப்போ அவர் வந்து ஜாமீன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் பொதுவாக வழக்கு அப்படின்றப்போ அது ஆண்டுகளாக கூட இழுக்கலாம். ஆனால் உடனே வந்து இவர் வந்து ஜாமீன் தாக்கல் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து திரைப்படத்தில் தான் நடக்கும், இதுக்கு ஜாமீன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் போதைப் பொருள் அப்படின்னு வந்த பிறகு அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. என்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை, குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குது, நான் அடிக்ஷன் ஆகிட்டது தப்பு தான், ஆனால் எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லதாக செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு பாசிபிள்? இல்லை, அவர் இந்த கைது நடவடிக்கையை வந்து அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். கொஞ்சம் பஸ்ட் ஆகிட்டு இருப்பார் நான் நினைக்கிறேன். பஸ்ட் மீன்ஸ் என்னென்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கைது நடவடிக்கை வந்து அவர் சற்றும் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. அப்போது வந்து என்னென்னா அடுத்த கட்டமாக அவர் வந்து போய் எனக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது இது யாரும் டிக்டேட் பண்ணி கேட்ட மாதிரி தெரியல.
ஏன்னா டிக்டேட் பண்ணால் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க. அவர் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக சரண்டர் ஆகிற மாதிரி வந்து ஒத்துக்கிறாரு. நான் செய்ததான் தப்பு தான், நான் அடிமையாயிட்டேன், எனக்கு பெயில் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்னசென்ட்டாக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ வந்து எங்கேயுமே அவர் தன்னை வந்து நல்லவன் காட்டிக்கிறதுக்கோ இல்லை நான் வந்து உண்மையானவன், நான் அந்த தப்பு செய்கிறேன்லாம் எங்கேயுமே சொல்லலை. சடனாக அவர் வந்து எல்லாத்துக்குமே நான் அவரை வந்து சரண்டர் ஆகிடுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா அப்போ அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஜெயில் தண்டனையிலேருந்து எப்படியா நம்ம சீக்கிரம் வெளியே போகணுன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீதிமன்றம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது தானே. இங்கே வந்துமா அரசியல்வாதிகள் வந்து நான் சொல்கிறது அரசு வேறு, அரசியல்வாதிகள் வேறு. அரசியல் வழி நடத்தக்கூடியவங்க தான் அரசியல்வாதிகள், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து அரசு செஞ்சிட முடியாது. ஏன்னா அரசுக்கு சில கடிவாளங்கள்லாம் இருக்குது. இப்போ நீதிமன்றம் இருக்குது, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா நீதிமன்றம் முடிவெடுக்கிறது தான், அரசு அங்கே முடிவெடுக்க முடியாது. அரசு கைது பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தை கொடுத்த பிறகு நீதிமன்றம் தான் அதை டேக் ஓவர் பண்ணி அதுக்கு வந்து என்ன செய்ய முடியும், இவர் கேட்குற வேண்டுகோளுக்கு என்ன செய்ய முடியும்னு வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நீதிமன்றம் என்ன முடிவெடுக்குதோ அதுதான். இப்போது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். சின்ன உதாரணம், பெரிய உதாரணம். கியூபாவில் வந்து சேகுவாரா வந்து கியூபா நாட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து கையகப்படுத்த பிறகு ஃபிடல் காஸ்ட்ரோவும் வந்து சேகுவாராவும் தான் வந்து பேட்டிஸ்டாவை விரட்டி அடிச்சுட்டு கியூபாவுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சிறை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அந்த சிறை இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணும்போது போதைப்பொருள் வந்து கடத்தல் பெரிய சவாலாக இருக்குது அவங்களுக்கு. போதைப்பொருள் குற்றத்தை தடுக்கணும். ஏன்னா போதைன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுஷனை வந்து மூளையை மழுங்கடிக்க செய்கிறது. அப்போ போதைன்றதே இருக்கக்கூடாது. அப்போ கடுமையான ஒரு சட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னால் 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க. அந்த சிறை வந்து பார்த்திங்கன்னா சேகுவாரா அவர்களே வந்து டிசைன் பண்ண சிறை. உயரமான சவர்கள் வச்சு கட்டினா வந்து நீங்கள் வந்து வானத்தை தான் பார்க்க முடியும். அதுதான் நீ சைடில் நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது, எட்டி கூட பார்க்க முடியாது, இல்லை தூரத்துலேருந்து கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற சிறையை வந்து உயரமான வந்து சோர் கட்டி சிறையை எழுப்புறாங்க. யார் இதை பண்ணுறது யாருன்னு சேகுவாரா தான் பண்ணுறாரு. இந்த சிறையை டிசைன் பண்ணுறாரு, இந்த சட்டத்தையும் அவர் தான் எழுதுறாரு. 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை, எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது, ஜாமீன்லேயும் விடக்கூடாது. அப்படியான ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை வந்து அவர் வடிவமைச்சு சிறையும் அவர் தான் வடிவமைக்கிறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி அவர் வந்து வேற ஒரு காங்கோன்ற நாட்டுக்காக அவர் வந்து விடுதலைக்காக அவர் போயிடுறாரு. காஸ்ட்ரோ கிட்ட அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. ஏன்னா முழுக்க நீங்கள் என்னுடைய குடும்பத்தையும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவருக்கு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு அவர் காங்கோவுக்காக போயிடுறாரு, காங்கோவுடைய ஃப்ரீடம்காக போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கொல்லப்படுறாரு. காங்கோ போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இராணுவமும் அவரை வந்து சுற்றி வளைச்சி அவரை வந்து கொண்டுடுறாங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா அந்த சிறையில் இவர் வடிவமைச்ச அந்த சிறையில் சேகுவாரோட மகனே வந்து போதைப்பொருள் வழக்கில் வந்து சிக்கிறாரு. அப்போது அவர் வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வந்து நிறைவேற்றி அவரை சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போது அவர்கிட்ட வந்து காஸ்ட்ரோ கிட்ட வந்து கேட்குறாங்க சில பேர், நம்ம சேகுவாராவுக்காகவாது அவருடைய மகனை வந்து நீங்கள் வந்து கருணை காட்டலாமே, அவருக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கலாமே, ஜாமீனில் வெளியே அனுப்பலாம், அல்லது வந்து தண்டனையை குறைக்கலாமே, நீங்கள் 10 ஆண்டு காலம் வந்து கொடுக்குறீங்களே, இது வந்து சேகுவாராவுக்கு நம்ம செய்கிற துரோகம் இல்லையான்ற மாதிரி அவர்கிட்ட போயிட்டு சில அமைச்சர் சகாக்கள் போய் கேட்குறாங்க காஸ்ட்ரோ கிட்ட. அப்போ காஸ்ட்ரோ சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சேகுவாராவை நான் முழுமையாக நான் வந்து அறிஞ்சவன், நான் அவரை பற்றி அவருடைய குணத்தை பற்றி நான் ஃபுல்லாகவே நான் தெரிஞ்சவன். இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த தண்டனையை குறைச்சி அவனை வந்து வெளியே விட்டோம்னா இதை சேகுவாராவே மன்னிக்க மாட்டார். ஏன்னா சேகுவாரா குணம் எனக்கு நல்லா தெரியும். இந்த சிறை கட்டும்போதே சேகுவாராவுடைய முடிவே என்னென்னா, யார் குற்றம் செய்தாலும் இதை வந்து கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் அந்த சட்டத்தை எழுதியிருக்காரு. அந்த சட்டத்தை நம்ம மாற்றணும்னா அது சேகுவாராவுக்கு செய்கிற துரோகம். சேகுவாரா இருந்தாலும் அதை நம்ம ஒத்துக்க மாட்டார் இப்போ இருந்தார்னா. ஏன்னா சேகுவாரா நான் முழுமையாக உங்களை விட நான் அறிஞ்சவன், அதனால் வந்து நோ காம்ப்ரமைஸு, சிறையில் இருக்கட்டும். அந்த 10 ஆண்டு காலம் சிறைன்றது வந்து கேட்டிங்கன்னா அவன் வந்து திருந்தி வெளியே வரத்துக்கு தான் அப்படின்னு வந்து ஒரு குறிப்பு இருக்குது. நான் குறிப்பை தான் படித்து தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரினா இந்த சிறை வந்து ஜாமீனில் வெளியே வரணுன்றது ஒரு துடிப்பாக இருந்தால் கூட
இந்த சிறைகள்லாம் வந்து கேட்டால் வந்து ஒரு மனுஷனை மாற்றத்துக்காக உருவாக்கப்பட்டதாக தான் நம்ம நினைக்கணும். அதுவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு. குற்றத்தை அவர் ஒத்துக்கிட்டார். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு இடைக்காலமாக வேணால் நீங்கள் பெயில் வாங்கிட்டு வரலாமே தவிர மறுபடியும் வழக்கு நடந்தால் அது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது தண்டனை வந்து உறுதியாகிடும். இப்போ கிட்டத்தட்ட இவர் ஒத்துக்கிட்டார். ஸோ அதனால் திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் அப்படின்றது ரொம்பவே நார்மலான விஷயம்தான். அதில் இவர் ஒருத்தர் தான் மாட்டிக்கிட்டாரு. இல்லை இப்போது இதில் என்னென்னா நிறைய பேர் எல்லாம் சொல்கிறது கேட்டால் என்னங்க நாட்டில் எவ்வளோ நடக்குதுங்க, இது என்னங்க இவர் பெருசாக பண்ணுறாரு, இவரை பிடிச்சி இப்படி பண்ணுறாங்கன்னு சில பேர் கூட அப்படி முணுமுணுப்புகள் இருக்க தான் செய்யுது. நம்ம அப்படி எளிதாக கடந்து போயிட முடியாதுல்ல. ஏன்னா இங்கே வந்து பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு போதை தான் காரணமாக இருக்குது. நான் சொல்கிறது போதைன்றது நான் கொக்கைன் மட்டுமே நான் சொல்ல, இங்கே சாராயம் உட்பட பிராந்தி விஸ்கி எல்லாமே வந்து இந்த போதை என்பதே வந்து ஒரு மனிதனுடைய மூளையை மழுங்க வைக்கிறது, குற்ற செயல்களை வந்து செய்ய தூண்டுறது, தன்னையே மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கேட்டால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொன்னால் ஒரு பேராயுதம் தான் இந்த போதைன்றது. அப்படி இருக்கும்போது நாம் எளிதாக அதை கடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த தலைமுறை என்ன ஆகும்? இப்போ இவர் நீங்கள் எடுத்துங்க, 5.25 லட்சத்துக்கு வந்து இவர் வந்து கொக்கைன் வந்து அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. 10 லட்சமாம்மா, அந்த 10 லட்சத்தில் வந்து கொக்கைனே கொடுத்துட்டாராமா. அப்போ அந்த 5.25 லட்சத்துக்கு வாங்கி இவரே வந்து எடுத்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. அந்த கேள்வி இருக்குல்ல. அவர் இல்லைன்னு சொல்கிறாரு, அது சாத்தியமா? 5.25 லட்சத்துக்கு கொக்கைன் வாங்கி அவரே சாப்பிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அவரே உள்ளே எடுத்துக்கிட்டாரு சொல்ல முடியுமா? அப்போ அவர் யாருக்காவது கொடுத்தாரா? அந்த விசாரணை ஒரு பக்கம் நடக்கணும்ல. அதுவும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் தண்டிச்சிடணுன்ற நோக்கம் இன்டென்ஷன் யாருக்கு இருக்க போகுது? இதே ஸ்ரீகாந்தை கூட தண்டிக்கணுன்ற இன்டென்ஷன் யாருக்கும் இருக்க போகிறது இல்லை. அப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துட்டு மன்னிப்பு இந்த விட்டுருவோம் வாங்கி விட்டுனா அப்போது வந்து எளிதாக வந்து இங்கே போதைகள் வந்து இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த கஞ்சா, அபின்னு, ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வந்து புழக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ சாராயத்தை தாண்டி வந்து பிராந்தி விஸ்கி தாண்டி நம்ம டாஸ்மாகே மூடுன்னு சொல்கிறக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். சாராய கடைகளே மூடணும், மதுவே வந்து இருக்கக்கூடாது, மது இல்லாத மாநிலமாக உருவாக்கணும், இப்படியான குரல்கள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இந்த போன்ற போதை கஞ்சா அபின்னு வந்து ப்ரௌன் சுகரு அப்புறம் வந்து இப்போ கொக்கைன் வரைக்கும் வந்துடுச்சுன்னா ஒரு கிராம் 12,000 ரூபான்னு சொன்னால் அப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது? ஒரு கிராம் 12,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு வீரியமானதாக இருக்கும் பார்த்தா. அப்போ அது யார் இங்கே வந்து கொண்டு வந்து கொட்டுறான், இங்கே வந்து இங்கே வந்து சேலுக்காக கொடுக்குறான், அவனை பிடிக்கணும். அவன் யாருக்கு கொடுத்துருக்குறான்? இவர் வெறும் பயன்படுத்திக்கிட்டாரா இல்லை இதை இவர் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக சொல்கிறாங்களே, இது வந்து என்ன சொல்கிறாங்களே, இந்த கொண்டு போய் கொடுக்கறது பெட்லர்ஸோ இதோ சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் செயல்பட்டுருக்கிறாரா? யாருக்காவது இந்த கை மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இவர்கிட்ட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு 10 பேர் கொடுக்கறது, அந்த 10 பேர் இன்னொரு இப்படியான வந்து இந்த போன்ற வந்து ஒரு வளையத்தில் இருக்கிறாரான்றதை செக் பண்ணோம்ல. நடிகைகளும் வந்து பொதுவெளியில் வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. அதாவது பார்ட்டி கலாச்சாரம் அப்படின்றது திரைத்துறையில் ரொம்பவே சாதாரணமான விஷயம். அங்கே நிறைய போதை கலாச்சாரங்கள் இருக்குது. இப்போ ஒரு பிரபலமான நடிகரினுடைய பிறந்தநாளுக்கு கூட போகும்போது அங்கே வந்து போதைப் பொருட்கள் வந்து ரொம்பவே சாதாரணமாக இப்போ பஃபேல வந்துட்டு ஒரு இது நானே சொல்கிறேம்மா, ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் நான் போயிருந்தபோது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த காட்சி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக வந்து அந்த ஏஜில் எனக்கு வந்து அப்போ ஒரு 23-24 வயசாக இருக்கு எனக்கு. அப்போது அந்த ஏஜில் வந்து எனக்கு வந்து சின்ன பையனால் எனக்கு அந்த ஏஜ்லேயே எனக்கு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அப்போவே நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போவே வந்து பலரும் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து அத்தனை பேருமே வந்து கேட்டால் சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து பரிமாறினதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பெண்கள் வேணுன்னா கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணது உண்மைதான். ஆனால் பரவலாக வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து குடிக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஸ்டார் ஹோட்டலில். ஸோ இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு இல்லை, அப்படி இல்லை. இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து மது குடிக்கிறது குற்றம்னா கிடையாது, மதுவை தாண்டின விஷயங்களும் அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ மதுவில் ஆரம்பித்து அது வந்து எங்கே நிற்குது? இப்போ மது வந்து அருந்துவது ஒரு குற்றம், அதாவது கேட்டால் ஒழுக்கமின்மைன்றதை ஒத்துக்கலாம், ஆனால் அது குற்ற நடவடிக்கையாக இன்னும் பார்க்கப்படலை. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளாடிட்டு போனால் வந்து பயப்படுவாங்க, உடனே போலீஸ் வந்து அவனை கேஷ் பண்ணி கூப்பிட்டு போவோம். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒயின் ஷாப் இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து சாராயம் தான், அந்த கள்ளச்சாராயம் தான் அது கூட.
அப்போ ஒருத்தர் குடிக்கிறன்னா அவனுக்கு எங்கேருந்து சாராயம் வந்து சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. எங்கள் பகுதியெல்லாம் சாராயம் காசுறவங்கள வந்து அடித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இனி சாராயம் காச வேணும்னு சொல்லிட்டு போர்டு தொங்க விட்டு போலீஸ் ரோந்து ஊர்வலமாக கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு காலம். நான் சொல்கிறது 80களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஒரு கள்ளச்சாராயம் காசுறவனை இப்போ வந்து குண்டு கட்டாக பிடிச்சி அவனை வந்து சட்டையெல்லாம் அவுத்து அண்டர்வேரோட போர்டு தொங்க விட்டு இனி நான் சாராயம் காச மாட்டேன்னு சொல்லிட்டு ஊர்வலமாக கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு காலம் இருந்தது. மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க ரோட்டில் வந்து நின்று. அந்த அண்டா குண்டா அந்த சாராய காசுற அந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கயிறு கட்டி அவனே தூக்கிட்டு வரா மாதிரிலாம் இந்த மாதிரி சாராய பானையை தூக்கிட்டு வரா மாதிரி ஊரில் அப்படிலாம் நடந்தது ஒரு காலத்தில். அதெல்லாம் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து அரசே வந்து இன்றைக்கி வந்து சாராயத்தை வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு அரசே வந்தாச்சு. என்ன இங்கே மாற்றங்கள் தான் வித்தியாசம். இப்போ அதை தாண்டி இப்போ இன்றைக்கி வந்து கஞ்சா, அபீன், சுகர் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ப்ரௌன் சுகர் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவங்களே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க தானே. இப்போ அதிமுக சார்ந்த ஒரு நபர் வந்து இதில் இருக்கிறாரு. இந்த இந்த குற்ற செயலில் ஒருத்தர் அவர் தான், இந்த பிரசாந்த்ன்றவரும் அவர் தான் நிர்வாகிகள். இந்த அரசு வந்து மும்முரமாக அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. ஏற்கனவே அப்போ ஜாபர் சாதிக் யார்? இப்போ நான் கூட நீங்கள் சொல்கிற ஆங்கிளில் கூட நான் யோசித்தேன் தான். நம்ம சில பேர் அரசியலுக்காக பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல இந்த யூடியூப்லேயே, நான் அதெல்லாம் நான் பார்ப்பேன் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியாயமாக நம்ம பார்க்கணும், ஒரு பார்வை பார்க்கணும். இது வந்து ஒரு அரசு நடக்குது. அரசில் வந்து பார்த்திங்கன்னா குற்ற செயல்கள் யார் செய்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. திமுக சார்ந்தவங்கன்றதுனால எந்த இடத்துலையும் வந்து கேட்டால் அது கொலை குற்றமாக இருக்கட்டும், அந்த போதை குற்றமாக எங்கேயும் பாரபட்சம் காட்டி யாரையும் வந்து விடலை. உதாரணத்துக்கு ஏயு மேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் திமுக கட்சியை சார்ந்தவர்ன்றது எல்லாரும் பரவலாக சொல்கிறாங்க. அவர் கைது செய்யப்பட்டார், நான் அவர் உள்ளத்துக்கு போட்டாங்க, அவருக்கான தண்டனை கூட அறிவிக்கப்பட்டாச்சு. ஒரு பக்கம் கேஸே அது முடிஞ்சு வச்சு. இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியே நம்ம பாரபட்ச பார்வையிலே நம்ம பார்த்துட்டு போக முடியாதுல்ல. எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை எல்லாத்துக்கும் நீங்கள் கலங்கம் கற்பிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்? விட்டுடலாமா எல்லாரையும்? அப்படி ஆயிடுது இல்லை. நான் வந்து ரொம்ப நியாயப்பார்வையில் பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணலாம் ஒரு அரசு? ரைட்டு, இவர் மேலே நடவடிக்கை வந்து ஸ்ரீகாந்த் மேலே நடவடிக்கை இருக்கா, விட்டுடலாம். அப்போ அவரை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்தது மேலே உள்ள அவரே விட்டுடலாமா? அப்போ இங்கே யாரும் இங்கே எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பலிகடாக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. வேணால் இது வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். இப்போது ஸ்ரீகாந்தோடைய செல்லெல்லாம் ஆரஞ்சோம்னா அவர் சினிமா நடிகர்கள் எவ்வளோ பேருக்கெல்லாம் அந்த போதைப் பொருளை கொடுத்துருக்கிறாரு. கழுகு படத்தினுடைய ஹீரோ கிருஷ்ணான்றாங்க. இப்போ அவர் தலைமறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 2 பேர் பிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்க செல்லை வாங்கி பார்த்தோம்னா அதில் ஒரு 4 நடிகர் நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து கைதாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. சில நேரங்களில் ஸ்கூலில் வாத்தியாரை பார்த்துருப்பீங்க. சில வாழ்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் கூட நீங்கள் வந்து அவங்க பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் வாத்தியார் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அதில் 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சுட்டியை அதில் இருக்கிறதுல ஒரு 10 பேருமே வாழ்த்தனம் பண்ணாங்கன்னா அதில் ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன சொல்லி கேட்டால் கொண்டு வந்து கேட்டால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. வெயிலில் நிற்க வைக்கிறது, அந்த தெரியல அந்த டைம் ஸ்கூலில் நிற்கிறதா வெயிலில் நிற்க வைக்கிறது, இல்லை முட்டி போட வைக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னு கேட்டால் இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து மற்றவங்கெல்லாம் மாற்றிக்கணும், திருந்தணும் தான். இப்போ எல்லாரையும் வந்து அந்த 10 பேரையும் கூட்டு வந்து முட்டி போட வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனால் வந்து வாத்தியார்கள் சில நேரங்களில் என்ன சொல்லி கேட்டால் இதில் வந்து இதை பார்த்து திருந்தணுன்றதுக்கு தானே வந்து நடவடிக்கையை. இப்போ வந்து இவங்க சிக்கிட்டார், இப்போது ஸ்ரீகாந்த் சிக்கிட்டார். இன்னும் சில பேர் வந்து சிக்காத சில பேர் இருப்பாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக வந்து அவருக்கே தெரியும், ஸ்ரீகாந்துக்கே தெரியும். இந்த கிருஷ்ணா மட்டுமே கிடையாது, இன்னும் கூட சில பேர் இருக்கலாம். இப்போ இவங்க எல்லோரும் இவங்க நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருந்தணுன்றதுக்காக பண்ணுறது. இப்போ ஒருத்தர் பிடிச்சாச்சு, இப்போ அலர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அடுத்தவங்க எல்லாருமே கேட்டால் இந்த வேலையை நம்ம வச்சுக்கூடாது அப்படின்றது தான். அப்போ சமுதாயத்தை விட்டு இந்த போதை வந்து விலகி போயிடும். யாரும் பயன்படுத்தினா விலகி போயிடும். இப்போ ஒருத்தர் சிக்கிட்டான் பார்ப்பாங்க, இது பெரிய பாடம் இல்லை. இப்போ ஸ்ரீகாந்த் சிக்கிறது பெரிய எல்லாருக்கும், மற்றவங்க எல்லாருக்கும், நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே இப்போது ஹேமா கமிட்டின்னு வந்ததுமா. ஹேமா கமிட்டியில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணுன்னு ஒரே ஒரு பாவனான்ற ஒரு நடிகை மட்டும் புகார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புகாரை வந்து வாங்கிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி 35 பேர் வந்து புகார் தராங்க. ஏன்னா இந்த நடிகரால் வந்து சஃபர் ஆனேன், இந்த நடிகரால் நான் பாதிக்கப்பட்டேன், இப்படி கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேமா கமிட்டி என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லாரையும் வந்து அலர்ட் பண்ணிடுச்சு. இனி இப்படியும் கூட நடக்கும். அரசு வந்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி மூலமாக சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்மளை நாளைக்கு நடவடிக்கை எடுக்க முடியும்னா அப்போ நீங்கள் வந்து அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இயற்கையாக வந்துடும்.
அதில் 25 நடிகைகள் வந்து இன்றைக்கி வந்து பிறர் சாட்சி ஆகிட்டாங்க. அவங்க வந்து அதாவது போகவே இல்லை, விட்னஸ் பண்ணுறதுக்கே போகல. ஆனால் ஒரு 10 பேர் போயிட்டாங்க. ஆனால் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதோட என்ன நோக்கம் என்னென்னா, இனி வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு. அதை தான் அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அந்த கமிட்டி நடவடிக்கை எடுத்து என்ன கிழிச்சிட்டாங்கன்றதெல்லாம் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஹேமா கமிட்டின்றது வந்து கேட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. அந்த வேலையை அவங்க நிறைவாக செஞ்சுட்டாங்க. இனி வருங்காலத்தில் வந்து நம்ம பெண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்ப்பா, இனிமேல் நம்ம உஷாராக இருக்கணும். அவங்க வந்து போய் வந்து புகார் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சிக்கலாக மாறுவாங்க. நீங்கள் நம்புறீங்களா சார்? இல்லை, மாறி தானே ஆகணும். காலம் மாறும்போது மாறி தானே ஆகணும். இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நடிகைகள் இருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. முடியாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க அதை கம்பல் பண்ண முடியாது. முடியாதுன்னு சொல்கிறது தான் நம்ம வந்து சரியாக இருக்கணும். இப்போ இந்த போதைப் பொருள் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எனக்கு தேவையில்லைப்பா, நான் அவங்க நடித்து கொடுத்தேன்னா அந்த 10 லட்சத்துக்கு நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுத்துரு அப்படி தானே சொல்லியிருக்கணும். இவர் மறுத்திருந்தாருன்னா இந்த சிக்கலே இல்லைல்ல. அப்போது இவர் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டார். அதே சமயத்தில் இவர் அடிக்ட் ஆனது வந்து இன்னும் சில பேருக்கு வந்து அதை வந்து ஒரு பகிர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சொசைட்டியை நீங்கள் கெட்டு ஒரு சொசைட்டியும் கெடுக்குறீங்கன்னு ஆயிடுச்சு இல்லைம்மா. அப்போ இதுக்கு மேலே நடவடிக்கையே எடுக்கக்கூடாதுன்னா எப்படி? அது எனக்கு புரியல. சில பேர் சொல்கிறாங்க அது பழிவாங்க நடவடிக்கை, பலிகடை ஆகிட்டாங்க, அதெல்லாம் ரைட்டு. சில பேர் இருக்கிறாங்கம்மா, அவங்கள மாற்றவே முடியாது. அது வந்து சவுக்கு சங்கராக இருக்கட்டும் அல்லது மாரிதாஸாக இருக்கட்டும். ஆனால் இவங்களுடைய காணொலியை நம்மளும் பார்க்குறோம். சரி, என்ன தான் பேசி வச்சுருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து ஒரு இல்லைன்னா இவங்ககிட்டயே கொடுத்துட்டா என்ன, பேசாமல் என்ன பண்ணுவாங்க? இவங்ககிட்டயே வந்து காவல்துறையை கொடுத்து நீங்கள் தான் காவல்துறை தலைவர், நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம இதை கட்சி சார்பாக பார்க்கவே கூடாது. அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஏதோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, இல்லை பலிகடாக்குறாங்க, இல்லை இவங்களை காப்பாற்ற பார்க்குறாங்க, அப்படியான இப்படி ஒரு பார்வை இருக்குது. ஒரு குற்றச்சம்பவம் நடந்தால் அதை வந்து கட்சி சார்பாக பாரு, இல்லை சாதி சார்பாக பாரு, அப்படி இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. இது வந்து இவர் நமக்கு என்ன வந்து ஸ்ரீகாந்த் வந்து நமக்கு வேண்டாதவரா, இல்லை வந்து அவர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்குது. ஆனால் சமூகத்தில் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக அந்த நடவடிக்கை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இதில் வந்து அவர் இல்லைங்க நான் ரொம்ப நேர்மையானவன் நிரபராதின்னு சொல்லியிருந்தா நீங்கள் சொல்லலாம். அவரே ஒத்துக்கிறாரு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு வந்து என்னன்னா நீதிமன்றத்தில் என்ன தான் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் சட்டம் என்ன வகுத்து இருக்குதோ அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தானே. இப்போது கொலைக்கு என்ன தண்டனை, ஒரு கொலை முயற்சிக்கு என்ன தண்டனை, ஒருத்தர் ஆபாசமாக திட்டினா என்ன, அதுக்கான தண்டனை கொடுத்து தானே தருவாங்க. அது நம்ம வந்து பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம வாதாடலாம், வேண்டாம், அதுக்கான உரிமை இருக்குது, வழங்குது. ஆனால் வந்து நான் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நீங்கள் எக்ஸப்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாதுல்ல. நீங்கள் பண்ணலன்னு சொல்லி கூட நீங்கள் வாதாடலாம். நான் ஒத்துக்கிட்டேன் குற்றத்தை, அப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்காக பனிஷ்மெண்ட் குறைக்குமான்னு கேட்டால் அது நீதிமன்றம் முடிவு பண்ணும் சட்டத்துக்கு உட்பட்டு. ஸோ அதனால் இதை வந்து கட்சி சார்பாக, சாதி சார்பாக, அரசியல் சார்பாக சில பேர் வந்து அவருடைய சமூகத்தின் அடிப்படையில் கூட சில பேர் வந்து பேசுகிறாங்க, அவர் வந்து குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த பார்வையில் பார்க்கக்கூடாது. தவறு நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அவர் மேலே எடுக்கலை, இவர் மேலே எடுக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் சிக்கிட்டார் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் அவர் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு போயிடும். இப்போது ஒருத்தர் கைது பண்ணுறாங்க, அவர் வந்து போதைப் பொருளை வந்து விற்கக்கூடிய அல்லது கடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்காருன்னா அவருடைய ஃபோனை ஆராயும் போது குறிப்பிட்ட நடிகருக்கு இருக்குன்னு கேட்டால் அப்போ அந்த நடிகர் வந்து இந்த சினிமா வட்டாரத்தில் எவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஆயிடுதில்ல. அதையும் கூட போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இது வந்து சார்பு நிலையில் பார்த்து எல்லாத்தையும் பார்த்தா எப்படி ஆள் கடத்தல் வழக்கையும் ஒரு சாதி சார்பாக பார்க்குறது, இல்லை போதைப் பொருள் கடத்தல் அதையும் சாதி சார்பாக, எல்லாத்தையுமே நம்ம அந்த பார்வையில் பார்க்க முடியல. நாளைக்கு இவங்களே ரூலிங் பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நபர்கள் விமர்சிக்கிற நபர்கள்கிட்டே நம்ம ரூலிங் கொடுத்துருவோம். நாளைக்கு நீங்கள் தான் சிஎம்னாக்கா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க அப்படி சொல்லுங்கன்னா அப்போ நாடு என்ன ஆகும்? ஸோ நாட்டு நலன் கருதி சில நடவடிக்கைகள் எடுக்கிறது தான். இது வந்து கேட்டால் ஒரு சொசைட்டி வந்து அடுத்த சொசைட்டி ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நடவடிக்கை. அதனால் அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார், ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வழக்கு குறித்தும் போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றத பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.